மனுஷர்கள் மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்துக்காக எதையோ தேடுகிறார்கள், நாடுகிறார்கள். ஆனால் இறுதியிலே வேதனை தான். ஆனால் இங்கே பக்தன் சொல்வதை கேட்போமா? சங்கீதம் 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அன்பானவர்களே, ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்தில் இருக்குது என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் எப்படி தேடுவோம்? எவ்வளவு செலவானாலும் அதை எப்படியாயிலும் அடைய வேண்டும் என்று தேடுவோம் அல்லவா? அதே போலதான் கர்த்தரை தேடுகிற நபர்கள் காணப்படுவார்கள். இப்போது அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருக்கெடுத்துவிடும். ஆம், துன்பத்துக்கும் துயரத்துக்கும் நாமே காரணமாக இருந்து கொண்டு நாமோ பிற காரியத்தை தேடுகிறோம். இவர் சரியில்லை, அவராலே இது வந்தது என்று. அப்படி இல்லாதபடி இன்று நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, முடிரைத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உம்மை தேடிட என் கிருபை தாரும். முடிரைத்தோடு தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார் என்ற வார்த்தைப்படி நாம் செயல்படுவோமா? இப்பொழுதும் கூட அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற பாவங்களை விட்டு வெளியே வருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அனித்தியமானதை அல்ல நித்தியமானதை தேடக்கூடிய நல் உள்ளத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நீ தந்ததுக்காக நன்றி. அழிந்து போகிற பொருளை இல்லை, அழியா செல்வமாக அந்த மோட்ச ராஜ்யத்தை, அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சியை கண்டு கொள்ள அதை உத்தமமாய் தேடின அருள் தாரும். கிருபை பாராட்டும் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.